ஃப்ரெண்ட்ஸ், அனைவரையும் சௌமியாஸ் பாரடைஸுக்கு வரவேற்கிறேன். நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஈஸியாக தயார் பண்ணக்கூடிய வேப்பலைக்கட்டி ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதன் செய்முறையை பார்க்கலாமா? வேப்பலைக்கட்டி தயார் பண்ணுறதுக்கு நான் எலுமிச்சை இலை எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சை இலையை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன். இதோட நாரை ரிமூவ் பண்ணணும். இலையை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கி நடுவில் இருக்கக்கூடிய நாரை இப்படி இழுக்கும் பொழுது ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நாரை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் புதுசாக பார்க்குறவங்களுக்காக காட்டுறேன். ரெகுலராக தயார் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி கிழிச்சு வச்ச எலுமிச்சை இலை 1 கப் எடுக்கும் பொழுது 1 கப் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். சிலர் எலுமிச்சை இலைக்கு பதிலாக நார்த்த இலையில கூட தயார் பண்ணுவாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் கட் பண்ணி வச்ச எலுமிச்சை இலை, 1 கப் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதே மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு கல்லுப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு வத்தல் மிளகா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 5 மிளகா போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஓமத்தை போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி அரைச்ச இலைகளையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கடைசியாக 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். வேப்பலைக்கட்டியை எலுமிச்சை இலையால் தயார் பண்ணும்பொழுது எலுமிச்சை இலை பொடினும், நார்த்த இலையால் தயார் பண்ணும்பொழுது நார்த்த இலை பொடினும் சொல்லுவாங்க. இதை இப்படியே பொடியாகவும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கர்ட் ரைஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இதை புதுசாக பார்க்குறீங்கன்னா இதை கண்டிப்பாக தயார் பண்ணி பாருங்கள். மெடிசினல் வேல்யூஸ் அதிகம் உள்ள வேப்பலைக்கட்டி ஃபேண்டாஸ்டிக்காக தயாராயாச்சு. இதை கர்ட் ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அசத்தலாக இருக்கும். இந்த மாதிரி விதவிதமான ரெசிபீஸுக்கு நம்ம சேனல் சௌமியாஸ் பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.